இன்றைக்கி இட்லிக்கு சட்னி கும்பகோணம் ஸ்பெஷல் கொஸ்து தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட்டான பிறகு கடலைப்பருப்பு, கடுகு, பொடிச்சு கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு, காரத்துக்கு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு போங்க. நல்லா வதங்கி வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் பீட்ரூட்டும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பிறகு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிடலாம். இப்போது கடலமாவு எடுத்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து அதையும் ஊற்றிடலாம். இப்போ பெருங்காயம் சேர்த்து 2 கொதி வந்தோடனே இறக்கிடலாம். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டுடலாம். ரொம்ப நேரம் கொதிச்சுதுன்னா ரொம்ப திக்காயிடும், அதனால் தண்ணியாக இருக்கும் போதே இறக்கிடணும். இப்போ இட்லி ரெடி பண்ணிடலாம். இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அன்புடன் நவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டில் இட்லி தோசை செய்கிறப்போ இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு பாருங்கள். இது கும்பகோணத்தில் ரொம்பவே ஸ்பெஷல். இதில் பீட்ரூட் மட்டும் இல்லை, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் கூட சேர்த்து ரெடி பண்ணலாம். இப்போ ரெடி பண்ணியாச்சு. இது பார்க்க சாம்பார் மாதிரி இருக்கும், ஆனால் சாம்பார் கிடையாது. இது டக்குன்னு செய்யக்கூடிய சூப்பரான ரெசிபி தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.